எல்லோரும் இன்புற்று இருப்பதை தவிர வேறொன்றும் அறியேன் பராபரமே. ஜூன் மாதத்தில் இறுதியாக இருக்கக்கூடிய இந்த 3 ராசிகளை பற்றி பார்க்க போகிறோம். கடந்த ராசிகள் 9 ராசிகளுக்கும் முன்னாடி ஒரு நாட்களில் நான் உங்களுக்கு பலன் சொல்லியிருக்கிறேன். பார்க்காதவங்க போய் அதை பாருங்கள். இந்த ஜூன் மாதம் ரொம்ப அருமையான மாதம். இதில் ரொம்ப தைரியமாக நம்ம சில விஷயத்தை ஃபேஸ் பண்ணி ஆகணும். ஸோ இந்த ஜூன் மாதத்தில் தைரியத்தை வரவைத்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அதில் முதல்ல மகர ராசி. மகர ராசிக்கு ராசிநாதன் சுத்தமாக இருக்கார், ராசிக்கு நல்லா இருக்கார், ராசி ரொம்ப அருமையாக இருக்குது, ராசியில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆக ராசி உள்ள பக்கம் வெற்றி வந்து சேரும். இந்த ராசிக்கு 2வது வீட்டில் ராகு இருக்கிறதுனால எங்கே எதை பேசணும் எதை பேசக்கூடாது, சின்னதாக ஏதாவது பேசுனா அது வைரல் ஆகிடும். அதனால் பார்த்து பேசுங்க. எந்த விஷயத்தையுமே பார்த்து அணுகுமுறை பண்ணுங்கள், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். 3வது இடத்துல சனி இருக்கார். இரத்த உறவுகள் மீது ஒரு அன்பு ஏற்படும், பாசம் ஏற்படும். ஆனால் இரத்த உறவுகள் நம்மளை புரிஞ்சிக்க மாட்டாங்க. அதுக்காக நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, உங்கள் கடமைகளை மட்டும் செய்யுங்க. 4வது வீட்டில் செவ்வாய் இருக்கார். பூமி சம்பந்தப்பட்ட லாபங்கள் ஏற்படும், பூமி சம்பந்தப்பட்ட யோகங்கள் ஏற்படும். ஆனால் அது 5வது வீட்டிற்கு செவ்வாய் ஜூன் மாதம் 20ஆம் தேதி போகிறார். அந்த 5வது வீடு சுக்கிரனுடைய வீடாக இருந்து உள்ளே போகிறதுனால நீங்கள் சில விஷயத்தை காசு கொடுத்து வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். எதெல்லாம் காசு கொடுக்காமல் செயல்படலாம் அப்படின்னு நினச்சிங்களோ அது கொஞ்சம் மாறி போய் காசை கொடுத்து தான் ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். பணங்காசை செலவு பண்ணுறதுக்கு தயாராக இருங்க 20ஆம் தேதிக்கு பிறகு பூமி சம்பந்தமாக. அதே 5வது வீட்டில் சூரியன் இருக்கிறார். அது சுக்கிரனுடைய வீடு. 15ஆம் தேதி வரை இருக்கிறார். இந்த 15ஆம் தேதி வரை 5வது வீட்டில் சூரியன் இருக்கிறனால ஆர்கியூமெண்ட்டு வேண்டாம். முக்கியமாக இல்லறத்தில் குடும்பத்தில் ஆர்கியூமெண்ட் வேண்டாம். அந்த இடத்துல நமக்கு கௌரவம் ரொம்ப முக்கியம்லாம் நினச்சி புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே சண்டை போட்டுக்காதீங்க. அந்த இடம் நமக்கு கொஞ்சம் டேஞ்சராக இருக்கும். அந்த இடத்துல விட்டு கொடுக்கணும். நம்ம கௌரவத்தை எப்போ காப்பாற்றிக்கணும், எப்படி காப்பாற்றிக்கணும்னு சின்ன பிளானை போட்டுங்க. ஆனால் 15ஆம் தேதிக்கு பிறகு 6வது வீட்டுக்கு சூரியன் போயிடுறாரு. அப்போ கௌரவம் மிச்சமாகும். ஆனால் உடல் உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. 6வது வீட்டில் ஏற்கனவே புதன் இருப்பார், சுக்கிரன் இருக்கார், சூரியன் இருக்கார். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிரன் 6ல் இருந்த சுக்கிரன் சரியாக வந்து 10ஆம் தேதி அன்னைக்கு 7வது வீட்டுக்கு போகிறார். ஆனால் இந்த 6வது வீட்டுக்கு புதனும் சூரியனும் போய் உட்காரும்போது, அதாவது சரியாக ஜூன் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து நரம்பு சம்பந்தமான விஷயம், தலை சுற்றுதல், இது மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் வந்து ரொம்ப கண்ணு முழிக்காதீங்க, தலையில் ரொம்ப தண்ணி ஊற்றிக்காதீங்க. அதே மாதிரி கோல்டு வாட்டர், அதாவது நிறைய வந்து தண்ணி, ஜில்லு தண்ணி குடிக்காதீங்க. இப்படிலாம் பிளான் பண்ணிக்கிங்க. நரம்பு சம்பந்தமான விஷயத்தில் ரொம்ப பார்வையை ரொம்ப செல்ஃபோன்லாம் ரொம்ப பார்க்காதீங்க. இது உங்களுக்கு கொஞ்சம் டேஞ்சரை கொடுக்க வாய்ப்பு இருக்குது மகர ராசிக்கு. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பை பார்த்துக்குங்க. ரொம்ப சிம்பிளாக சொன்னால் உடல் நலங்களை எது ஒவ்வாமையோ அதை வேண்டான்றதை ஒதுக்கிக்கிங்க. இவ்வளோதான் பிளான். 7வது வீட்டில் குரு இருக்கிறார். அவர் நல்ல லாபத்தை கொடுக்கிறார். அதே 7வது வீட்டிற்கு 10ஆம் தேதிக்கு பிறகு ஜூன் மாதம் 10க்கு பிறகு சுக்கிரனும் சேர்ந்துடுறார். ஸோ இல்லறத்தில் சந்தோஷம், குடும்பம், புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே நல்ல நிம்மதி. நமக்கு என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதெல்லாம் நிறைய நல்லது நடக்கும். என்ன ஒன்று புருஷனாக இருந்தால் பொண்டாட்டிக்கு ஹெட்மாஸ்டர் மாதிரி நடந்துப்பாங்க. அப்போ நம்ம அதை ஹெட்மாஸ்டர் சொல்கிறத கேட்கணும். இதே நீங்கள் பொண்டாட்டி நீங்கள் வந்து இப்போ மகர ராசியாக இருந்தால் புருஷன் வந்து ஹெட்மாஸ்டர் மாதிரி நடந்துப்பார். அப்போ நம்ம அவர் சொல்கிறத கேட்கணும். ஸோ ஹெட்மாஸ்டர் சொல்கிறத கேட்டு தானே நடக்கணும். அதுக்கு மேலே நம்ம பண்ண முடியாது இல்லையா? அதனால் இந்த குடும்பத்தில் கொஞ்சம் பெரியவங்க நம்மளுடைய பேர் சொல்கிறத கேட்டு நடக்கிறது நல்லது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புதன் வந்து 16ஆம் தேதி வக்கரம் அடைகிறார். இவர் என்ன பண்ணுறாருன்னா வக்கரம் அடையும் போது இது 6வது வீட்டிலே வக்கரம் அடைகிறார். அதனால் என்னென்னா தயவு செய்து உடம்பை ரொம்ப பத்திரமா பார்த்துக்குங்க. எது சாப்பிடக்கூடாது, எதில் எப்படி கண்ட்ரோலாக இருக்கணும்னு சொல்கிறாங்களோ அப்படியே இருங்க. எல்லாம் எனக்கு ஒன்றும் செய்யாது, நான் எல்லாம் பண்ணிப்பேன் அப்படிலாம் அப்படி ஒரு வீண் முயற்சியை மகரம் எடுக்கக்கூடாது. அதை மட்டும் பதிவு பண்ணிக்கிங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் வந்து 20ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு 4ல் இருந்தவர் 5ஆம் இடத்துக்கு போகிறாருன்னு சொன்னேன் இல்லையா? அந்த 20ஆம் தேதிக்கு பிறகு பூர்வீக புண்ணியஸ்தானத்துக்கு போகும்போது சொத்து பத்துக்கள் வாங்குறதுக்குள்ள நேரம், உங்களுடைய பழைய சொத்துக்கள் திருப்பி கிடைக்கிறதுக்கான நல்ல நேரங்கள்லாம் ஏற்படுங்க. அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை கொஞ்சம் பிஸியாக இருக்கிற நேரம் தான் மகர ராசி. அதனால் உங்களையும் பார்த்துக்கணும், சூழ்நிலைகளையும் பார்த்துக்கணும். எந்த நேரத்தில் யாரும் ஆப்பு வைக்காமல் நம்ம ரொம்ப கவனமாகவும் இருக்கணும். இதுக்கு நம்ம ரொம்ப அதிகமாக சிவபெருமானையும் பெருமாளையும் அதிகமாக வழிபாடு பண்ணுங்க. இந்த மாதம் நிச்சயமாக நன்மைகள் நடக்கும். கும்ப ராசி. கும்பத்தை பொறுத்தவரை ராசியிலே ராகு தொடருகிறார். ஆல்ரெடி பிரச்சனைக்குள்ளே தான் நம்ம உட்காந்துருக்குறோம். இந்த ராகு இருக்கிறதுனால நமக்கு வர கோபத்தை எந்த இடத்துல கட்டுப்படுத்தணுமோ அந்த இடத்துல கட்டுப்படுத்த முடியாது.
பொறுமையாக இருந்து கடைசியில் பொங்கிடுவோம் கும்போம். அப்போ இந்த பொங்குறதுல தான் பிரச்சனை. பொறுமையாக இருந்ததெல்லாம் ஒரு பயிலும் பேச மாட்டான். இந்த பொங்கும்போது எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருவான். நீ ஒன்றால் தான் கெட்டு போச்சுன்னுவான். இதனால் இந்த நேரத்தில் எல்லா நேரமும் இந்த மாதம் பொறுமையாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். பொங்குறதுக்கு முன்னாடி 10 தடவை யோசிப்போம். 2வது இடத்துல சனி இருக்கிறனால வார்த்தையை விட்டு மாட்டிக்காதீங்க. நீங்கள் பேசுகிற லா மற்றவங்களுக்கு பிடிக்காது. அதனால் உங்கள் சட்டம் உங்களோட வச்சுக்கிங்க. 3வது இடத்துல செவ்வாய் இருக்கார் 20ஆம் தேதி வரை. அதனால் 3வது இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்களோ இரத்த சம்மந்தப்பட்ட உறவுகள்கிட்ட ஆர்கியூமெண்ட்லாம் பண்ண வேண்டாம். என்ன சார் செய்யணும்? ஆமாங்க, ஏறத்தாழ இண்டிவிஜுவலாக சன்னியாசி மாதிரி இருக்கணும். எல்லாம் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்கணும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி தான். செவ்வாய் 3ஆம் இடத்துலேருந்து வெளியில் போகும்போது 4வது இடத்துக்கு போகிறார் 20ஆம் தேதிக்கு பிறகு. அப்போ தாய் வழி உறவுகளால் நமக்கு கொஞ்சம் சங்கடம் ஏற்படும். முதல்ல சகோதர வழி உறவு, சகோதரி வழி உறவு, அடுத்தது தாய் வழி உறவு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் நம்மளை வச்சு செய்கிறாரு. நம்ம அதனால் என்ன பண்ணக்கூடாது? இன்னொரு உறவுகளுக்காக கடன் வாங்குவதை நிறுத்தி கொள்ள வேண்டும். யாராவது பணம் கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லுங்கள், தைரியமாக மறுத்துருங்க, அதை மட்டும் செய்யுங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை 4வது வீட்டில் இருக்கிற சூரியன் 15ஆம் தேதிக்கு பிறகு 5வது வீட்டுக்கு போகிறார். இது கொஞ்சம் ஆறுதலான விஷயம். ஏன்னா ஆல்ரெடி 5ல் புதன் இருக்கார். அதனால் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகும். வெளி உலகத்தில் புகழ் கிடைக்கும், வெளி உலகத்தில் பேர் கிடைக்கும். வீட்டுக்குள்ளே தான் பேர் ரிப்பேர் ஆகும், வெளியில் உங்களை நிறைய பேர் பாராட்டுவாங்க. ஸோ இது ஒரு நல்ல நேரம் தான். 15ஆம் தேதிக்கு பிறகு உங்களை அதிகபட்சம் வீட்டுக்குள்ளே இருக்கிறத விட வெளியில் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த 15ஆம் தேதி வரை 4வது வீட்டில் சூரியன் இருக்கிறதுனால ஆர்கியூமெண்ட்டை அவாய்ட் பண்ணிக்கிங்க. இதுதான் நல்லது. அடுத்த அரை மணி நேரம் என்ன நடக்குதுன்னே தெரியாது. அதனால் முதல் அரை மணி நேரம் சந்தோஷமாக இருக்குமேனு யாருக்கிட்டையும் உண்மையெல்லாம் பேசி வச்சிடாதீங்க. 5வது இடத்துல புதன் போகும்போது தைரியமாக இருக்கலாம், நல்லது நடக்கும். 5வது இடத்துல சுக்கிரன் 10ஆம் தேதி வரை இருந்து 6வது வீட்டுக்கு போகிறார். அதனால் இந்த சைனஸ், வீசிங், தலைவலி சம்மந்தமான விஷயங்கள் உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கிறனால இந்த கோல்டு வாட்டர்லாம் குடிக்காதீங்க. லோக்கலாக ஏதாவது இந்த சின்னதாக 10 ரூபா பாட்டிலில் தண்ணி குடிக்கிறதுலாம் வேண்டாம். இந்த கூல்டு வாட்டர்லாம் எடுத்துக்கிட்டு ரொம்ப சிரமப்படாதீங்க. ஐஸ்கிரீம் கூட பார்த்து சாப்பிடுங்க. இதெல்லாம் உங்களை பெரிய டேமேஜ் ஆகும். த்ரோட் இன்ஃபெக்ஷனை ஏற்படுத்துறதுக்கு சான்சஸ் ஏற்படும். லங்ஸ் சம்மந்தமான விஷயங்கள், இருமல் சம்மந்தமான விஷயங்கள் நம்மளை டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 6வது இடத்துல குரு தொடர்கிறார். இந்த 6ஆம் இடத்துல குரு தொடரும் போது சில எதிரிகள் நமக்கு சில தொந்தரவுகள் பண்ணும்போது அந்த பெரிய மனுஷங்க நம்மளை காப்பாற்றி விடுவாங்க. அதனால் பெரிய மனுஷங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் உண்டுங்க. அதேமாதிரி 5வது இடத்துல புதன் வக்கரம் ஆகிறாருங்க 16ஆம் தேதிக்கு பிறகு. இந்த வக்கரம் அடைகிறதுனால புத பகவான் வக்கரம் அடையும் போது நம்ம எதுவும் கோவப்படாமல் ரொம்ப மியூச்சுவலாக ரொம்ப அழகாக நம்ம பிளான் பண்ணி வாழணுங்க. நம்ம ஏதாவது ஒரு பஞ்சாயத்துக்கே போகிறதா இருந்தாலும் 2 பக்கமும் தலையாட்டிக்கிட்டு இருந்தால் ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஆனால் யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப பிரச்சனையை உண்டாக்குங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 7வது இடத்துல கேது இருக்கார். ஆல்ரெடி நமக்கு ஒரு ரிப்பேர் எப்பயுமே எப்படின்னா கொஞ்ச நாளி தான் நம்மளை உயர்த்தி பேசுவாங்க, திருப்பி கொஞ்ச நாள் நம்மளை தாழ்த்தி பேசுவாங்க. தாழ்த்தி பேசுகிறதுல மற்றவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை நிறைய கொடுத்துருங்க, அதுதான் ரொம்ப நல்லது. 20ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் 4வது வீட்டுக்கு வரதுனால தாயார் சம்மந்தப்பட்ட உடல்நலங்களில் கொஞ்சம் கவனம் தேவை. அதே மாதிரி மருந்து மாத்திரை வாங்கும்போது புதன்கிழமை சனிக்கிழமையில் மருந்து மாத்திரை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. மொத்தத்தில் ஜூன் மாதம் கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னா சில துன்பங்களை கடந்து போகிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு வரணும். அந்த துன்பங்கள் வராமல் தடுக்கிறதுக்கு ஹனுமான வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. துன்பம் யாரால் வரும்? உறவால் வரும். இந்த உறவுகள்கிட்ட கொஞ்சம் தள்ளி நின்று நம்ம வேடிக்கை பார்ப்போம். சட்டமன்றத்தில் சில கட்சிகள்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, நாங்கள் வெளியிலிருந்து ஆதரவு தருகிறோம் அப்படின்வாங்க. இது ஒரு விதத்தில் நல்லது. ஏன்னா அவங்க எந்த தப்பு பண்ணாலும், ஆளுங்கட்சி தப்பு பண்ணால் கூட பிரச்சனை நம்ம மேலே வராது. வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்குறால நம்ம தப்பிச்சுக்கலாம். இது மாதிரி இப்போ நீங்களும் கும்பராசிக்காரர்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், அலுவலக உறுப்பினர்கள்ட்ட வெளியிலிருந்து ஆதரவு கொடுங்க, நல்லது நடக்கும். நீங்கள் துர்க்கையை அதிகமாக வழிபாடு பண்ணுங்கள், ஹனுமான் அதிகமாக வழிபாடு பண்ணுங்கள். இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு பலத்தை கொடுக்கும், நல்லது நடக்கும். மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் உங்கள் ராசியிலேயே சனி தொடர்கிறார். 12வது வீட்டில் ராகு இருக்கிறார். சில இடத்துல ரெகக்னைசேஷன் கிடைக்காது, கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ரெகக்னைசேஷன் கிடைக்கும். நீங்கள் முதல்ல சொல்ல வேண்டியதை சொல்லிடுங்க, பதிவு பண்ணிவிடுங்க. அப்போ ஒரு குடும்பமாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், ஒரு இடத்துல நீங்கள் நினைக்கிறத பதிவு பண்ணிட்டீங்கன்னா அது கொஞ்ச நாள் கழித்து ப்ராசஸிங் ஆகும், கொஞ்ச நாள் கழித்து அது சக்ஸஸ் ஆகும். ஆனால் எடுத்தவொடனே ப்ராசஸிங் ஆகலை, சக்ஸஸ் ஆகலை அப்படின்னு ரொம்ப மைண்டை போட்டு குழப்பிட்டு இருக்காதீங்க. ஏன்னா நீங்கள் சொல்கிற ஆளுக்கே பல பிரச்சனை இருக்கும்.
இருக்கும். அவன் பிரச்சனையை அவன் தீர்த்துக்கிட்டு தான் உங்கள் பிரச்சனைக்கே வருவான். நீங்கள் உங்கள் பிரச்சனையை முதல்ல அவன் தீர்க்கணும்னு நினச்சிங்கன்னா அவன் தீர்க்க மாட்டான், முடியாது. அதனை உடனே நினச்சிக்கிட்டு நீங்கள் சோகமாக அப்படி கையெல்லாம் கன்னத்தில் வச்சுக்கிட்டுலாம் இருக்க முடியாது. நீங்கள் சந்திக்கிற நபர்கள் எல்லாமே பல பிரச்சனைகள் உள்ளவங்களாக இருப்பாங்க. ஆனால் உங்கள் மேலே உள்ள அபிமானம், அன்புனால அந்த பிரச்சனைகளை அவங்க சால்வ் பண்ணுறதுக்கு, ஷார்ட் அவுட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் டைம் எடுக்கணும், டைம் கொடுக்கணும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த லக்னத்துக்கு ராசிக்கு 2வது வீட்டில் செவ்வாய் இருக்கார். அதனால் பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கை கொடுக்கும் ஆட்சியில் இருக்கிறதுனால. ஆனால் ரத்த சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ப்ரெஷர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ ரொம்ப ப்ரெஷர்லாம் ஆகக்கூடாது, பிபி குறைச்சிக்குங்க. அதனால் இடையில லைட்டாக சுகர் அடிக்கடி வச்சுங்க கையில், அதுதான் ரொம்ப நல்லது. 3வது வீட்டில் சூரிய பகவான் இருக்கார். இந்த 2ல் இருக்கிற செவ்வாய் 20ஆம் தேதிக்கு பிறகு 3வது வீட்டுக்கு போகிறார். அதனால் பிளட் ரிலேஷன்ஷிப்ட கவனமாக இருங்க. ஏற்கனவே உங்கள் பிளட்டுனால உங்களுக்கு பிரச்சனை, இப்போ உங்கள் பிளட் சம்மந்தப்பட்டவர்களால் பிரச்சனை ஏற்படும். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பிபி மாத்திரையோ இல்லை கண்டிப்பாக என்ன பண்ணணும், ஒரு சுகரையோ கையில் வச்சுக்கிங்க. ஏன்னா நாம் சும்மா இருந்தால் கூட நம்ம தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்க நம்மளை ஏதாவது ஒரு ப்ரெஷர் பண்ணுற மாதிரி ஒரே ஒரு கேள்வி கேட்பான். 10 வார்த்தை நல்லது பேசிட்டு 11வது வார்த்தை சுருக்குன்னு பேசுவான் பாருங்கள், அங்கே ஏறிடும். அதுதான் நமக்கு இப்போ பிரச்சனை. அதனால் இந்த காலகட்டத்தை கொஞ்சம் எச்சரிக்கையாக கடப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3வது இடத்துல சூரியன் இருக்கார். இந்த 3வது இடத்துல சூரியன் இருக்கிறார் 15ஆம் தேதி வரை. இவர் 4வது வீட்டுக்கு போகிறாருங்க. 4வது வீட்டுக்கு போகும்போது இடம் மாற்றங்கள் சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கத்தில் யாருக்கு இதுவரைக்கும் ஆதரவு கொடுத்தீங்களோ மாற்றி ஆதரவு கொடுக்கக்கூடிய நேரங்கள் இப்போ உங்களுக்கு ஏற்படும். இப்போ என்ன பண்ணணும்னா, நீங்கள் இதுவரைக்கும் யாருக்கு சப்போர்ட்டாக இருந்தீங்களோ, யாரை நம்புனீங்களோ அவங்கள கழட்டி விட்டுட்டு இன்னொருத்தவங்களோட பேசுகிறதுக்கு தைரியமாக வந்துருங்க. அதுதான் 4வது வீடு. அப்போ சூரியனும் புதனும் கனெக்ட் ஆகிறதுனால புதிய பழக்கம், புதிய நண்பர்கள், புதிய யோகம், அரசாங்கத்தை சம்பந்தமான விஷயங்களை சரியாக பயன்படுத்திக்கிறது, புத்திசாலித்தனமாக சாணக்கிய தந்திரமாக நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். அதே மாதிரி 4வது இடத்துல 10ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் இருக்கார். இவர் பொறுமை 5ஆம் தேதி பெண்ணிக்கு இப்போ 11ஆம் தேதி 5வது இடத்துக்கு போயிடுறார். அது வரைக்கும் அமைதியாக இருங்க. இந்த 10ஆம் தேதிக்கு பிறகு குடும்ப உறுப்பினர்கள்ட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசுங்க. நீங்கள் எங்கே போகிறீங்க எங்கே வரீங்கன்னு சொல்லவே வேண்டாம். அப்படிலாம் தைரியமாக சொல்லிட்டு போனீங்கன்னா அதில் ஒரு பிரச்சனை வரும். ஆனால் அதே வெளி உலக வாழ்க்கை உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். 10ஆம் தேதிக்கு பிறகு மீனராசிக்கு வெளி உலக வாழ்க்கை வெற்றி கொடுக்கும். வீட்டில் உள்ளவங்க சில சிரமத்தை கொடுப்பாங்க, அவங்களுக்கு புரிகிற தன்மை இருக்காது. அப்போ அவங்கள சமாளிக்கிறதுக்கு சில பொய்யெல்லாம் சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படும். தைரியமாக பொய் சொல்லுங்கள், ஒன்றும் தப்பு கிடையாது. 20ஆம் தேதிக்கு பிறகு நான் முதல்ல சொன்ன மாதிரி செவ்வாய் உங்கள் ராசிக்கு 3வது இடத்துக்கு போகிறதுனால இரத்த உறவுகள்கிட்ட கவனமாக இருங்க. அதேமாதிரி புதன் பகவான் வக்கரம் அடைகிறாரு. இந்த புத பகவான் எப்படின்னா 16ஆம் தேதி அன்னைக்கு வக்கரம் அடைகிறாரு. அதனால் இந்த 16ஆம் தேதியிலேருந்து புத்திசாலித்தனத்தை வெளியில் காட்டிக்காதீங்க. நீங்கள் தான் அதை யோசிக்கிறீங்க அப்படிங்கிறத வெளியில் காட்டிக்காமல் அழகாக பிளானை ஸ்கெட்ச் போட்டு நகர்த்துங்க. கண்டிப்பாக சக்ஸஸ் ஆக முடியுங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை இந்த மீன ராசிக்கு உங்கள் ராசி அடிப்படையில் 4வது வீட்டில் குருவும் சுக்கிரனும் சேரும் பொழுது புதிய பொருட்கள் வாங்குறது, பெரிய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் ஏற்படுவது, இன்னும் சொல்லப்போனால் மனசுக்கு பிடிச்ச சந்தோஷமான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு நல்ல சான்சஸ் இருக்குங்க. அது ஆனால் சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணிங்க. 5வது இடத்துல பெரும்பகுதி அப்படியே கேது உட்காந்து இருக்கிறாருங்க. அதனால் உங்களுக்கு இல்லற வாழ்க்கையில் பெரிய சந்தோஷம் இருக்காது. ஆன்மீகத்தில் தான் இப்போதைக்கு ஈடுபாடு ஏற்படும். அதனால் இல்லறத்தில் பெரிய சந்தோஷத்தை எதிர்பார்க்காதீங்க. 6வது வீட்டை பொறுத்த வரைக்கும் நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருங்க. எப்பயாவது உடம்புல திடீர்னு தலை சுற்றுனதுன்னா டக்குன்னு அந்த நிமிஷமே ஒரு பாட்டில் தண்ணி குடிங்க, கொஞ்சம் சுகர் சாப்பிடுங்க, ஃப்ரீ பண்ணிக்கிட்டு அப்புறமா எழுந்துருங்க. அவசரப்பட்டு அடுத்த ஸ்டெப்பு கூட வைக்காதீங்க. இதை மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். இந்த காலகட்டத்தில் முருகபெருமானை வழிபாடு பண்ணுங்கள். இந்த மாதம் முருகனுடைய வழியால் உங்களுக்கு நல்லது நடக்கும். மீனராசிக்காரர்களே, என் அன்பு உறவுகளே, இந்த ஜூன் மாதத்தை பொறுத்தவரை சிறப்பான சில தருணங்களை நம்மால் தான் ஏற்படுத்தி கொள்ள முடியும். நாம் நினைச்சா நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.